அனைவருக்கும் வணக்கம். நான் வி. மோனிகா. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு தஞ்சை பெரிய கோவில். தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் வேளாண் மற்றும் பாரம்பரிய மையமாகும். இது சோழர்களின் தலைநகரமாகவும் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோவில் மற்றும் சரஸ்வதி மஹால் நூலகத்தை கொண்டதாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழிக்கென்று அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் இங்கு உள்ளது. காவேரி டெல்டா பகுதிகளில் அமைந்துள்ளதால் தஞ்சாவூர் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகிறது. சிறப்பு பெயர்கள்: தஞ்சை பெருவுடையார் கோவில் என்பதன் வடமொழியாக்கமே பிரகதீஸ்வரர் கோயில் என்றழைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலில் பெரிய கோவில் ராஜராஜேஸ்வரன் கோவில் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. கி.பி. 18ஆம் நூற்றாண்டில் மராட்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட போது பிரகதீஸ்வரம் என்று அழைக்க வந்தது. முதலாம் ராஜராஜ சோழன் என்றழைக்கப்பட்ட சோழ அரசனின் சோழர்களின் சிறப்பு சின்னமாக தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார். இக்கோவில் ராஜராஜ சோழனின் 19வது ஆட்சியாண்டில் தொடங்கப்பட்டு 25வது ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது. சோழர்களின் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ராஜராஜ சோழனின் சிறப்பு பெயர்: அருண்மொழிவர்மன், ராஜகேசரிவர்மன், மும்முடிச் சோழன், கேரளாந்தகன், திருமுறைகண்ட சோழன், சத்திரிய சிகாமணி, சோழ நாராயணன், செயங்கொண்டான், சிவபாத சேகரன் என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் ராஜராஜ சோழன். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் உள்ள ராஜராஜ சோழனின் ஓவியமாகும். கோவில் கட்டமைப்பு: தஞ்சை பெரிய கோவிலின் தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் ராஜ பெருந்தச்சன் என்று கோவில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நந்தி 20 டன் எடை கொண்டுள்ளது. இந்தியாவிலேயே இலப்பச்சி கோவில் நந்திக்கு அடுத்தாற்போல் 2வது பெரிய நந்தியாகும். திருவாயில்கள்: முதல் திருவாயில் கேரளாந்தகன் திருவாயில், 2ஆம் திருவாயில் ராஜராஜன் திருவாயில், 3ஆம் திருவாயில் சரபோஜி திருவாயில். இக்கோவிலின் விமானம் 216 அடி. கோபுரத்தின் மேலுள்ள மரமந்திக்கல் 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லாகும். 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் அம்மன் சந்நிதியும், விஜயநகர அரசுகளால் முருகன் சந்நிதியும், மராட்டிய மன்னர்களால் விநாயகர் சந்நிதியும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இடைச்சிக்கல்: தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த போது அழகி என்னும் இடையர் குல் மூதாட்டி சிவத்தொண்டு புரிய விரும்பி கோவில் கட்டி முடிக்கும் வரையில் கோவிலில் சிற்பங்களின் தாகத்தை தீர்க்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர், மோர் வழங்கி வந்தார். இதனை அறிந்த அருண்மொழிவர்மன் இடையர் குல மூதாட்டியின் சிவத்தொண்டினை அனைவருக்கும் அறிந்து கொள்ளும் வகையில் 80 டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்ற பெயர் பொறித்தது. இதனை ராஜகோபுரத்தின் உச்சியில் இடம்பெற செய்தார். இந்த கல் இடைச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கல்லின் நிழலே இறைவன் பெருவுடையார் மேல் விழுகிறது. ஆகவே இந்த இடைச்சிக்கல் ஒரு மூதாட்டியின் தொண்டினை பாராட்டும் வகையில் அமைந்துள்ளது.
நன்றி.